ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா செந்தில். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சபுக்குட்டியோட வளகாப்பு சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். பச்சரிசியில் நல்லா சாதம் வேக வச்சு கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்தது பாசிப்பருப்பு தனியாக போட்டு நல்லா வேக வச்சு கிண்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வானொலி அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 2 லிட்டர் நெய்யை ஊற்றி அது கொதிச்சதுக்கப்புறமா 1 கிலோ முந்திரி பருப்பை அப்படியே உள்ளே கொட்டிட்டாரு. அது நல்லா பொன்னிறம் ஆன உடனே 2 கிலோ திராட்சை எடுத்து அதில் போட்டு நல்லா பொரிச்சிட்ருக்காங்க. முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டு வெந்து நல்லா அப்படியே பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடுச்சு. அப்புறம் இப்போ வந்து சக்கரை பொங்கல் ரெடியாக இருக்குது. அதாவது பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம் எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துட்டாங்க. அது கூட கொண்டுட்டு போய் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு பெரிய அண்டாவில் எடுத்து ஊற்றிட்டாங்க. பெரிய அண்டாவிலேருந்து சின்ன அண்டாவுக்கு மாற்றிட்டுருக்குறாங்க, சபுக்குட்டியோட மாமியார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு. இதுக்கிடையில் கௌதம் வேற ஒரே அலம்புறேன், நானும் சமைக்கிறேன், நானும் சமையல்காரன் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஒரு உருளி எடுத்து பெருசாக சமைச்சிட்ருக்கா. என் தங்கச்சிக்கு நான் சமைச்சிட்ருக்கேன், நான் சக்கரை பொங்கல் செய்கிறேன் அப்படின்னு. அடுத்தது தயிர் சாப்பாடும் மாங்காய் சாப்பாடும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.